அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நன்றி கடன்ன்றது ஒரு மனிதன் ஒவ்வொரு காலம் இருக்குது. அதில் ஒரு காலத்தில் நீ கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துக்கு நான் ஒரு உதவி செய்தேன். உதவி செய்த உடனே நீ என்ன சொல்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேங்க, கடவுள் மாதிரி ஒரு உதவி பண்ணாருங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அது அவரால் தாங்க அப்படின்னு அந்த வார்த்தையோடு போகிறது இல்லை. அது நன்றி கடன்ன்றது உன்னுடைய உள்ளத்திலேயே ஊறி போகணும். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை யாரால் நல்லா இருக்குது, இதுக்கு யார் அடிப்படை, யார் காரணம், இந்த நினச்சிக்கினேங்கிற பாரு, இது நன்றி கடன். இன்றைக்கி நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உனக்கு உதவி பண்ணேன்னா 10,000 ரூபாய் கடவுள் மாதிரி கொடுத்தாருங்க, அவர் தாங்க உதவி பண்ணார். இன்னொருத்த இருந்தாலும் 10,000 ரூபாய் தாங்க கொடுத்தான், அவர் 20,000 ரூபாய் கொடுத்தாருங்க அப்படின்னா அங்கே நன்றி மறந்து போயிடுறான். நன்றி கடன்ன்றது உள்ளத்துக்குள்ளே ஊறி வரணும். இப்போ ரோட்டில் எங்கன்னா உட்காந்துருந்தீங்கன்னா பிச்சை கேட்பான், சில பேர் போடுவான், சில பேர் வச்சிருந்தா கூட இல்லைன்னுவான். ஆனால் இந்த போட்டவங்கிட்ட தான் இந்த பிச்சைக்காரன் திருப்பி திருப்பி போய் கேட்பான், போடாதவங்ககிட்ட கேட்க மாட்டான். இந்த உறவுக்காரங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வரதான் செய்யும். ஆனால் அந்த உறவுக்காரன் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், அவனுக்கு ஒரு உதவி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, சரி நமக்கு கேட்டோம் அன்றைக்கி உதவி பண்ணான், இது மேலே அங்கே போகக்கூடாது அப்படின்னு இவன் நிற்க மாட்டான். அவனையே போய் தொல்லை கொடுப்பான், திருப்பி 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 போய் ஒரு உதவி கேட்பான். அப்போது கொடுத்தவனுக்கும் வெறுப்பு, வாங்கினவனுக்கும் நன்றி இல்லை. நன்றி கடன்ன்றது ஒரு முறை ஒரு விஷயத்தை அவன் செய்தான்னா அதை அவன் உடலில் உயிருக்கிற வரைக்கும் நினைச்சால் அது நன்றி கடன். நீ 10 ரூபாய் கொடுத்தா உன்னை புகழ்றது, நான் 20 ரூபாய் கொடுத்தா என்ன புகழ்றது, இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா புகழ்றோம், நன்றி கெட்டவன் அர்த்தம். அதனால் நன்றி கடன்ன்றது உள்ளத்துக்குள்ளே ஊறி போகணும். இன்றைக்கி என் வாழ்க்கை இறைவன் தந்த பிச்சை, இன்றைக்கி என் வாழ்க்கை அவங்க தந்தப்போ ஏதோ ஒரு காலத்தில் சோறு போடலை, 30 பேர் இருக்கிற குடும்பம், அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட நிலையில் நான் அங்கே இருந்துட்டு வந்தேன். இப்போ தற்செயலாக போய் பார்த்தேன், அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய குடும்பம் நாசனமாக போயிட்டு இருக்குது, அழிஞ்சு போய் வறுமையில் வாடினுங்கிறாங்க. போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், அவங்களுக்கு 2 பொண்ணு, எங்கள் அத்தைக்கு ஒரு மருமகம், 3 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்துட்டு வச்சு இன்னத்துக்கு நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்தேன். என்றைக்கோ ஒரு படி சோறு போட்டாங்க எனக்கு, அவங்க வீட்டில் ஒரு படி சோறு துண்ணு இருக்கிறதில்ல நான், அதுக்கு நன்றி கடன் இது. இதை உணரணும் ஒவ்வொரு மனிதனும். எனக்கு என்றைக்கோ ஒருத்தன் உதவி செய்தான், நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவனுக்கு உதவி செய்யணும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும்னா நன்றி உள்ள மனுஷன். செய்ததை மறந்தானா நன்றி கெட்ட நாய். அது சேர்த்து வச்சுக்கணும். நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, நீ ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். பகலெல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில் ராத்திரி 10 மணிக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் போய் முதல்ல அதை எடுத்துன்னு வந்துடுவா. உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும்போதுன்னுவா. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு இருந்துட்டு பகலெல்லாம் சோறு ஆக்கி வச்சு ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியாக துட்டுன்னு எத்தனை வாட்டின்னு போயிடணுவான். கனவுங்கிட்ட மனைவி சொல்லக்கூட, மனைவி கிட்ட கனவுன்னு சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பாக அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தால கணவன் அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தால்னா அவன் தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிடுறான். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா மனைவியால் பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் போடல அவளுக்கு. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலும் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோடு அவன் வாழ்க்கையை விழுந்தான். 100 பொண்டாட்டி காட்டினான்னு கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது.
அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம். அதை தேடிக்குங்க. இதை வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும், பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவோம். ஆத்மானம் சாமி. ஆத்மானப்பம். இப்போ பார்த்தோம்னா ஐயா சொல்லுவார், சூரியன் தெரியுது, பூமி தெரியுது, வெள்ளி தெரியுது, சந்திரன் எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அந்த சூரியனை போல கோடி ஒளி உள்ளவன் இறைவன் சொல்கிறாரு. ஆமாம். அது மட்டும் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? அதே போல் நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும் உள்ள கேமரா போட்டு பார்த்துறாங்க, ஸ்கேன் போட்டுலாம் பார்க்குறாங்க. ஆமாம். ஆனால் ஆன்மா என்ற ஒரு பொருளை பார்க்க முடியல. அது எதனால் பார்க்க முடியுது? மற்றதெல்லாம் பார்த்துடுறீங்களா? எல்லாம் பார்க்குறாங்க. மனசை பார்த்துட்டீங்களா? பார்க்கல. எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இல்லை, இது பொருள் பார்க்காதது நிறைய. உயிரை பார்த்தீங்களா? பார்க்க முடியாது. அப்புறம் பார்க்காததெல்லாம் உண்மை, ஆமாம். பார்க்கறதெல்லாம் பொய். பொய். ஏன்னா பார்க்கறது இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்காது, ஆமாம். பார்க்காதது என்னைக்கும் இருக்கும். ஆமாம். அதனால அது கேமராலெல்லாம் மாட்டாது. மாட்டாது. ஆமா, நீ ஸ்கேன் பண்ண முடியாது, கேமரா எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா வள்ளலார். ஆமாம். வள்ளலார நீ போட்டோவே எடுக்க முடியாது, ஆமாம். வெறும் பிளர் ஆயிடும். போட்டோ எடுத்தா அப்படியே பிளர்ரா இருக்கும். என்ன காரணம்னா ஒளி உடல். லைட்டை போய் கேமரால நீ ஃபோக்கஸ் பண்ணினா லைட்டை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. வெறும் அந்த வெளிச்சம் தான் தெரியும், அந்த லைட் எல்லாம் உனக்கு தெரியாது. வெளிச்சம் மட்டும் அதுல இருக்கும் ஒரு புள்ளியில. அப்ப அது மாதிரி இறைவன் அப்படிப்பட்டவன். நீ அது மாதிரி தான் இந்த பார்க்க முடியாத பொருட்கள்லாம் அப்படிப்பட்ட பொருட்கள். அதனால நீ ஸ்கேன் பண்றதோ போட்டோ ஏதோ பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அது உண்மையானது. உண்மையை இதுக்குள்ள அடக்க முடியாது, எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். அதை எதுக்குள்ளும் அடக்க முடியாது. நீ தவுளோண்டு கேமராக்குள்ள அடக்கலான்னு பார்த்தா நடக்குமா? நடக்காது. சொல்லுங்க. அப்புறம் இப்போ கேட்டினா கிரியதா துரோபதா யுகம் வருது. ஒரு யுகத்துலேயும் உலகம் அழிஞ்சு போயின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கலியுகத்தில் மனம் மாறி போகுமா, இல்லை உலகமே அழிஞ்சு போயிடுமா? யார் சொன்னாங்க உலகம் அழிஞ்சு போகுதுன்னு? அதே ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அழிவுன்றது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு. இந்த மனசோட வேகம் தான் அழிவுக்கு வழிவகுக்குது. எப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது இன்னைக்கு தேவைதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல கோடிக்கணக்கான சேட்டலைட்டுகள் வானத்தில் அப்படியே நம்ம ஒரு லட்டு மேலே மூச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு சேட்டலைட்டுங்க. அவ்வளோ சேட்டலைட்டாக விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா தொழில்நுட்பம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ செல்ஃபோன் பார்க்கணும், செல் பேசணும், ஃபாரினுக்கு கால் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையில் நம்ம எல்லா ஆராய்ச்சிகளையும் செவ்வாய் எப்படி இருக்குது, புதன் எப்படி இருக்குது, வியாழன் எப்படி இருக்குது, கிரகங்கள் ஆராயிறது. இதுக்காகலாம் சேட்டலைட் அமுச்சு தொழில்நுட்பங்கள் வளர வளர ஃபுல்லாக சேட்டலைட் அமுச்சு அதெல்லாம் அப்படி இருந்து அந்த இயற்கையை கெடுக்கிற வழியில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, பல காலமாக நீங்கள் சிட்டுக்குருவி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அது இல்லை. காரணம் என்னன்னா இந்த கதிர்வீச்சால் அந்த சிட்டுக்குருவி இன்னும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றது வேற விஷயம். உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை பொய்யாவும் இருக்கலாம். நான் என்னன்னா சயின்ஸுன்றது இது வளர வளர சில அழிவுகளை நம்ம எதிர்கொள்ள தான் வேணும். சாதாரணமாக செல்போன் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், அதுவே இப்போ இதுவே கதிர் வச்சு சிட்டுக்குருவியெல்லாம் செத்து போகுதுன்னா செல்போன் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ள பல கோடி செல்ஸ் இருக்கு, இந்த உடல்ல பல கோடி செல்ஸ் இருக்கு. அது கூட தானே அழியும். அதுல அதோட அந்த கதிர்வீச்சால அதுவும் கூட அழியும். அப்போ அது ஒரு கெடுதல் தான். ஆனா நீ அமெரிக்கால இருந்து பிள்ளைக்கு பேசலாம், இங்க இருந்து லண்டனுக்கு பேசலாம். அவன் நேராக பார்த்து அவன் முகத்தை பார்த்து பேசலாம். பையன் எப்படி இருக்கிறான், பொண்ணு எப்படி இருக்கா, என்ன விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம். இது அட்வான்டேஜ். உங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிருது. அதுல ஒரு நல்லது வரும்போது ஒரு கெட்டதும் பின்னாடியே வரும். அது ரெண்டும் அக்கா தங்கச்சி, பிரிக்கவே முடியாது. ஆமா, கெட்டது வேணும்னா கெட்டது நீ அனுபவிச்சுட்டீங்கன்னா அடுத்து நல்லது வரும். அதுக்காக தான் துன்பம் வரும் வேலை இல்லை சிரிங்கன்னாங்க. ஏன்னா நீ அப்படி சிரிச்சிட்ட காரணம் என்னன்னா துன்பத்துல சிரிக்க முடியாது. ஏன் சொல்றாங்கன்னா பின்னாடியே இன்பம் வருதுப்பா, அதை நினைச்சு சிரி. அதுக்காக தான் அதை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் துன்பம்னு நீ நினைச்சின்னா அதுக்கு பின்னாடியே இன்பம் இருக்கு, அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு பெற முடியும். எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு, இன்பம் துன்பம், ஆண் பெண், மேடு பள்ளம், பகல் இரவு,
இப்படி எல்லாம் ரெண்டா இருக்கும்போது உனக்கு இன்பம் மட்டுமே வேணும்னா என்ன நியாயம்? துன்பமும் கூட வரதான் செய்யும், அதையும் ஏற்றுக்கணும். அப்புறம் இப்போ எந்த வேலை செய்தாலும் தடங்கள் பட்டுட்டே இருக்குது. அதே போல வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் தடங்கள் பட்டுட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அது பார்த்தா ஜோசிகர் கேட்டினா அவனுக்கு டைம் சரின்னு சொல்றான். இந்த குறி சொல்றது கேட்டினா உனக்கு யாரும் செய்வன்னு வச்சுன்னு சொல்றான். இதனுடைய சோம்பேறித்தனமா இல்லை என்னுடைய இந்த மாதிரி உன்னோட அறியாமை தான், உன்னோட அறியாமை தான். எல்லாம் தடங்கள் பட்டுக்கினே இருக்குதுன்னா ஒரு பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சீனிவாசன், இது இங்கிலீஷ்ல வந்து SEENIVASAN சீனிவாசன். அதே ஸ்ரீனிவாசன் SRINIVASAN ஸ்ரீனிவாசன் இப்படி வரும். இவர் ஆதார் கார்டுல ஸ்ரீனிவாசன் இருக்கும், ரேஷன் கார்டுல சீனிவாசன் இருக்கும். இது ரெண்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனா ரிட்டர்ன் பண்ணுவான். சீனிவாசனா ஸ்ரீனிவாசனா கரெக்ஷன் பண்ணின்னு வாப்பானுவான். அது தடங்கள் தானே. நீ இவ்வளவு காலம் பார்க்க மாட்ட, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது தடங்கள் வருதுன்னா ஏன் வராது? நீ பார்த்து சுத்தமா வச்சுக்கணும். தப்பு உன் பேர்ல, அப்புறம் தடங்கள் வந்துச்சுன்னா எப்படி தடங்கள் வரும்? நீ சரி பண்ணி வச்சுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இன்ஷியல் மாறி போயிருக்கோம், ஊர் அட்ரஸ் மாறி போயிருக்கோம், வீட்டு நம்பர் அதில் 38 இருக்கு, அதில் 37 இருக்கும். இதெல்லாம் நீ சரி பண்ணி வச்சுக்கின்னு அப்ளை பண்ணா உடனே கிடைக்க போகுது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கு. நம்ம யாரையும் வந்து குறை சொல்லலாம் முடியாது. நம்ம சரியா போனோமா அப்படின்னா இல்லை, அது இன்ஷியல் தப்பா இருக்கு, வயசு இதுல 38 இருக்கு, அதுல 35 இருக்கும், இதுல ஸ்ரீனிவாசன் இருக்கு, அதுல சீனிவாசன் இருக்கும். எது சரி கரெக்ட் பண்ணின்னு வாங்கணும். நீ எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துன்னு போ. 38னா 38லயே போ, சீனிவாசன்னா சீனிவாசனே போ. இப்படி கரெக்டா போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீ தப்பு பண்ணிட்டா தடங்கள் வரதான் செய்யும். அது நேரம் சரியில்லை அதனால தடங்கள் வந்ததுன்றதெல்லாம் வந்து உன்னோட அறியாமை தான், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கும் எந்த நேரமும் சரியில்லை, சரியா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நேரம் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாள் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், வினைதான் என் செய்யும். சார் இதெல்லாம் ஏன் சொல்லி உங்களுக்கு அப்பயே இது மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க பாடியே வச்சிருக்கிறாங்க. நாளும் கோலம் நம்மள ஒன்றும் பண்ணாதப்பா நாம சரியா இருந்தா. அப்ப நாம சரியா இருந்தா அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நேரம் சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சரியான விஷயத்துக்கு சரியான நிலையில போனோம்னா எல்லாமே சரியா இருக்கும்.